கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக சமாதானத்தின் கர்த்தர் தாமே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல இப்பொழுது கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தையை கவனிக்க ஒவ்வொரு இருதயத்தை நீங்க திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இருதயம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும். நமக்கு பணமோ வசதியோ எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கலாம், ஆனால் சமாதானம் ஒன்று நமக்கு இல்லைன்னா அத்தனையும் வேஸ்ட். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கால வேளையில இந்த சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. என் ஜனமே, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று இந்த கால வேளைகளில் சமாதானத்தின் கர்த்தர், சமாதான பிரபு அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தேசத்துல சமாதானம் இல்லை. பாருங்க, அப்படிதான் காணப்படுகிறது. ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள, கணவன் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, மருமகளும் மாமியாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா சமாதானம் இல்லை. கடைசி காலம் என் ஜனமே, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? பாருங்க, நீ உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஏன்னா நீ ஒருபோது நீ நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக நீ காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். குடும்பங்கள்ல பாருங்க, சின்ன வார்த்தையை சகிக்க முடியல, கோபங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, அப்படி சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா சகிக்க பொறுமை இல்லை. எங்க பார்த்தாலும் சமாதானம் கேடு, எங்கு பார்த்தாலும் தேசத்திலும் சமாதானம் இல்லை. ஒரு நாட்டுக்கும் ஒரு நாடு யுத்தங்கள், அந்த இடத்துல சமாதானம் பண்ண முடியல. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ண வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீ சமாதானம் பண்ணுகிறவளாய் இருக்கிறாயா? நீ சமாதானம் பண்ண வேண்டும். உன் கௌரவத்தையும் உனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தையும் நீ அகற்றிவிட்டு நீ அன்போடு போய் சமாதானம் பண்ணு. நீ சமாதானம் பண்ணுனா தான் நீ அவருடைய பிள்ளை. சமாதானம் பண்ணுகிறவள் தான் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா.
நம்முடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் யாரு? அவங்க தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சி உள்ளவர்கள், கொடுத்து வச்சவங்க, எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்ப நீ சமாதானம் பண்ணுனாதான் நீ பாக்கியவதியாய் பாக்கியவானாய் காணப்படுவாய். அவர்கள் தான் யாரு? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய சமாதான பிரபு என்று நான் வாசிக்கிறோம். நம்முடைய இயேசு ராஜா யாரு? சமாதான பிரபு. சமாதான பிரபுவை நமக்கு முன்னாடி வச்சுட்டு சமாதானம் இல்லாம இருக்கலாமா? சமாதானத்தோடு நீ இருக்க வேண்டும். நீ சமாதானம் பண்ணுனா சமாதான பிரபு உன் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார். எதையும் நாம் பூமியில எதையும் கொண்டு வந்ததும் இல்ல, இனிமே கொண்டு போவதும் இல்ல. ஆகவே நீ சமாதானம் பண்ணத்தான் வேண்டும். உனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை எடுத்து போடு. நீ தேவனை நோக்கி நீ கூப்பிடு. நீ தேவனுடைய பிள்ளையாக நீ காணப்படுவாயானா நீ சமாதானம் பண்ணுவ. நீ பெருசா நாம் பெருசா, இவைகள் எல்லாம் பிசாசனுடைய காரியங்களாய் இருக்கிறது. வைராக்கியத்தை கொண்டு வருவது பிசாசனுடைய கசப்பு, வைராக்கியத்தை கொண்டு வருவது பிசாசனுடைய கிரியைகளாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் சமாதான பிரபு. குடும்பங்களில ஒருவருக்கொருவர் சமாதானமாய், தேசத்துல சமாதானமாய், ஊழியத்துல சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்றுதான் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, சமாதானம் நமக்கு இல்லையா? அவரை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டும். எனக்கு சமாதானம் வேணும், ஒரு 10 கிலோ 20 கிலோ சமாதானத்தை தாங்கப்பா. நீ கடைகள்ல கேட்டா தருவாங்களாம்? தரமாட்டாங்க. நீ யாரிடம் நான் கேட்க வேண்டும்? வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த அந்த இயேசுவிடம் நீ கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துல என் இருதயத்துல நீங்க சமாதானத்தை தாங்க என்று நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிறார். பாருங்க, நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் காணப்பட வேண்டும். நீ செம்மையான இடத்துல உன் பாதம் நிற்க வேண்டும். உன்னுடைய வார்த்தை செம்மையான வார்த்தையாய் இருக்க வேண்டும். உன் வழிகள் செம்மையாய் இருக்கும் போதுதான் வந்து அவர் உனக்கு சமாதானத்தை தருவார். இந்த சமாதானம் கிரியை செய்யும் அப்பொழுதுதான். அப்ப பாருங்க, செம்மையான தேவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியா? பாருங்க, அவருடைய வழி வந்து அவருடைய வழி அன்பு உள்ளது, அவருடைய வழி செம்மையானது, பாருங்க உத்தமமானது. தேவனுடைய வழி நீதி நியாயம் உள்ளது. இப்படிப்பட்ட வழியில தான் நாம் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்து அந்த வழியில சென்றாதான் உனக்கு சமாதானம் கிடைக்கும். அப்ப நம்முடைய வழியை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய வழி எப்படி இருக்கு? தேவனுடைய வழி என்ன? உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது, செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது, சமாதானம் உள்ளது. இப்படிப்பட்ட வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழி சமாதானமான வழியிலே இருக்கிறதா? செம்மையான வழியா இருக்கிறதா? நம்ம எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறோம்? தேவன் விரும்புகிற மாதிரி நம்முடைய வழிகள் இருக்கிறதா? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், ஒருவனுடைய வழிகள் யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் என்ன செய்வாராம்? அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவர்தான் சமாதானத்தின் பிரபு. ஆகவே நாம் சமாதானமா இருக்கணும். நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? மனுஷரை நாம் பிரியப்படுத்துகிறோம். மனுஷர் பிரியமா இருக்க நாம் எதோ நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனை நாம் பிரியப்படுத்தணும். நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய நடைகள்,
ஒவ்வொரு செயலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நான் அன்பின் வழியில போறோமா, எது எது தேவன் வெறுக்கிறாரோ இந்த வெறுக்கிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. செம்மையான இடத்துல நாம் காணப்பட வேண்டும். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை பிரியப்படுத்தணும். நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிற தேவன். உன் வழியை பார்த்து தேவன் பிரியப்படணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா என் பிள்ளை ஒரு பயபக்தியுடன் என் சந்நிதிக்கு வருகிறது, ஆலயத்துக்கு வருது. மற்ற நேரம் அதிகாலையில் எழுந்து என்னை தேடுது, வேதத்தை வாசிக்குது. சாயந்தர வேளையில குடும்ப ஜெபம் இருக்கின்றது. ஆகவே உன் வழி எனக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகவே பூர்ண ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவார். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சற்று நேரம் இந்த திருவசனத்துக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எதை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம்? நான் யார்? நாம் யார்? நம் பூமியில நாம் எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தம் உள்ள நம்முடைய தகப்பன் பரிசுத்தம் உள்ளவர். தகப்பனை போல பிள்ளையும் காணப்பட வேண்டும். ஒருபோதும் என் வழியை விட்டு விலகி போகக்கூடாது என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய வழி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? தேவனை துக்கப்படுத்துகிற விதமாய் நம்முடைய வழிகள் இருக்கிறதா? நாம் பேசுகிற வார்த்தை மூலமாக தேவனை துக்கப்படுத்துகிறோமா? நம்முடைய வழிகள், நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியம் இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தர முடியாது. என் குடும்பங்களில் சமாதானம் வருது, ஒருவருக்கொருவர் ஏன் ஒரு வீட்டில் பிரிந்து இருக்கிறார்கள்? தேவனுடைய உண்மையான ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. உன் வழிகள் சரியில்லை. உன் வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் கூட சமாதானம் பண்ண செய்வார் என்று இந்த கால வேளையில இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என் ஜனமே, இந்த கால வேளையில் நாம் ஒவ்வொருவரும் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. ஆண்டவரே, நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சமாதானமாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உம்முடைய வழிகளில நடக்க வேண்டும் என்று தான் என்னை அழைத்தீர், என்னை சிருஷ்டித்தீர். ஆண்டவரே, நான் எதேதோ நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்பா. இந்த கால வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீத புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்க, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன்? நீ உடனே தன்னைத்தானே ஆராய்ந்து உடனே நீ ஒப்புரவாகணும், சமாதானம் பண்ணணும். அவங்கதான் தேவனுடைய புத்திரர். மூணாவது ஆளுட்ட உடைய வார்த்தை போகக்கூடாது. கணவன் மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனையா உட்கார்ந்து உடனடியாக நீ சமாதானம் செய்யணும். உடனே உன் எரிச்சல் நீங்கணும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன் கோபம் தனியே கடவது, உன் எரிச்சல் தனியே கடவது. ஆகவே நீ சமாதானத்தின் கர்த்தர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று இந்த கால வேளையில் அவர் விரும்புகிறார். சமாதானத்தின் கர்த்தர் நம் இதயத்தில் ஆளுகை செய்யும்படியாக நீ முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த அல்லேலூயா சொல்லும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கு உமக்கே மகிமை. நீங்க மகிமையை செலுத்துறீங்க. பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஏதோ நீங்க அல்லேலூயான்னு சொல்றதுக்கு எது காசு பணம் கேட்கிறாங்களா? இல்ல, நீ அல்லேலூயான்னு உயர்த்தினா
பாருங்க, உனக்கு ஆசீர்வாதம் இறங்கும். சமாதானத்தின் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உன் வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தா போதும் என் ஜனமே. உன் குடும்பத்துல பிரிந்திருக்கிற உனக்கு சத்துருவா யார் யார் இருக்கிறார்களோ அவங்கள வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி வந்து கர்த்தர் கொண்டு வருவார், சமாதானம் பண்ண செய்வார். யார் மூலமாக நீ இக்கட்டில் இருக்கிறாயோ அந்த மனுஷனை உன் வீடு தேடி வர செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் சமாதானத்தின் பிரபு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தாம் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உன் வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் போதும் என் ஜனமே. சத்துருக்குள்ளேயும் கூட சமாதானம் பண்ண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீத புஸ்தகத்துல வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி பலன் கொடுப்பார். தாங்க கூடிய சக்தியை ஆண்டவர் தருவார். சமாதானம் இல்லைன்னா பலன் போயிரும், சோர்ந்து போயிருவோம். இந்த சோர்வு பலனை குறைக்கிறது, இதெல்லாம் பிசாசனுடைய வேலையா இருக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத காரியத்திற்காக சமாதான கேடு பலனை குறைக்கிறது. பாருங்க, அது பிசாசனுடைய கிரியை. நீ தேவனுடைய நாமத்தை நீ அறிந்தபடியினால் நிச்சயம் உன்னை விடுவிப்பார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் பலன் தந்து என்ன செய்வாராம்? தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி பலன் தருகிறார். இரண்டாவது சமாதானத்தை உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தந்து என்ன செய்யறாரு? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை தேவனுக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்காம யாரா ஆசீர்வதிக்க போகிறார்? உன் வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் போதும் என் ஜனமே. கர்த்தர் உன் வீடை தேடி வருவார். உன் வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் போதும். இயேசு ராஜா உன் வீட்டை தேடி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு சமாதானம் இல்லை? குடும்பத்தில் சமாதானம் இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லவே கூடாது. சமாதானம் இல்லை என்னப்பான்னு வெறுக்க கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா என்னது? யாருக்கு தான் சமாதானம் இருக்காது? தேவனுடைய பிள்ளைனா உனக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தின் கர்த்தர் உனக்குள்ள ஆளுகை செய்வார். உனக்கு சமாதானம் இல்லைன்னா நீ யாரு? வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 48வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். யாருக்கு சமாதானம் இல்லை என்று அந்த வசனத்துல பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? யாருக்கு சமாதானம் இல்ல? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழிகள் இல்லாமலும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அப்ப துன்மார்க்கமாக அவன் குடிக்கிறான். பல கெட்ட பழக்கம் அவனுக்குள்ள இருக்கு. நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, தேவனை தேடுகிற அந்த உணர்வு இல்ல, தேவன் இல்லை என்பதே அவனுடைய சிந்தனையா இருக்கிறது. அவன்தான் துன்மார்க்கன். தேவனுடைய சமூகத்தை தேடலையா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ ஒரு பேருக்கு நீ ஆலயத்துக்கு வரலாம். உனக்கு சமாதானம் இல்லைனா ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது என் ஜனமே. உன்னை ஆசீர்வதிக்க முடியாக இந்த கால வேளைகளை தேவன் வாஞ்சிக்கிறார். துன்மார்க்கருக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்லை என்று மனுஷர் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் சமாதானம் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வீட்டுல ஒருவருக்கு ஒரு சமாதானம் பார்க்க முடியல, சபையில சமாதானம் இல்ல. நீ பெருசா நாம் பெருசா, குடும்பங்களிலும் சரி ஊழியத்திலும் சரி. பாருங்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது என் ஜனமே?
கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகிறது. கடைசி முனையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, நாம் சமாதானமாக இருப்போமாக. நமக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிதாவை நீ காண முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு சந்தோஷம் உள்ள நித்திய காலமாய் ஜீவிக்கிற பரிசுத்தம் உள்ள அந்த இடத்துக்கு இந்த தேவனை நீ தரிசிக்க முடியாது, காண முடியாது. பாருங்க, அப்ப சமாதானமாக இருக்கணும். எபேரியர்ல வாசிக்கிறோம், இந்த இடத்துல பாக்குறீங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாதான்? ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எடுத்தவங்க வாசிங்க. எத்தனாவது? 12வது வசனமா? யாவரோடு சமாதானமா. 12 எபேரியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, பாத்தீங்களா? நீ என்ன செய்யணும்? யாவரோடும், ஒரு ஆளுட்டு இல்ல, யாவரோடும் நீ சமாதானமா இருக்கணும். அதுக்காகவே தேவன் உன்னை அழைத்தார். யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். யாவரோடும் சமாதானமா இருக்கவும், அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீ பார்க்க கூட முடியாது, சத்தத்தை நீ கேட்க முடியாது. நீ என்ன செய்ய வேண்டுமா? நீ யாவரோடும் சமாதானமா இருக்கணும். உன் குடும்பங்கள்ல எல்லாரும் கூட நீ சமாதானமா இருக்கணும். சபைகள் இருக்கிற ஊழியரிடம் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீ பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இல்லை என்றால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த ராஜாதி ராஜாவை நாம் காண முடியாது. வேத வசனம் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. இந்த திருவசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கூட மட்டும் நாம் கெவுரத்தை வைராக்கியத்தை விட்டு யாவரோடு நீ சமாதானமாய் நீ காணப்படு. நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, எதுவுமே கொண்டு போவதும் இல்லை. என் ஜனமே, நம்முடைய வைராக்கியம் ஒன்றுக்கும் உதவாது, குப்பையில போட கூட ஆகாது. என் பிள்ளையே, நீ சமாதானம் இல்லாமல் இருந்தால் இந்த கசப்பு மிகுதியாக போயிரும். அடுத்து நீ ஒப்புரவாக முடியாது. இந்த கசப்பு வளர்ந்து 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 இந்த பிசாசு உன்னை விட்டு பிரித்து விடுவான். ஆகவே நீ சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற இந்த கால வேளையில தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பாருங்க, சமாதானமாக இருக்கு. சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, இந்த தேவ சமாதானம் நமக்குள்ள வேணுமா? குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, யாவரோடு சந்தோஷமா, சமாதானமா, மகிழ்ச்சியோடு நீ காணப்பட வேணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? அப்படி நான் என் குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், என் கணவன் மனைவி நானும் பிள்ளைக எல்லாரும் சமாதானமா இருக்கணும் அப்பா, எதற்கு நான் கவலைப்படக்கூடாது. அப்படி சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப சமாதானம், இந்த சமாதானம் இயேசு ஒருவர் தவிர வேற யாராலையும் தர முடியாது. ஆரம்பத்தில் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்ற இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். அப்படி சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானத்தை, வேதத்தை வாசிக்கணும். சமாதானம் கிடைக்கல எங்க பார்த்தாலும் சண்டைகள், பிரிவினைகள். நான் ஆலயத்துக்கு வாரேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இல்லை? நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கல, நீ உன்னுடைய ஜெபத்துக்கு உயிர் இல்லை, நீ உண்மையாக ஆவியானவர் தேவனை நீ உண்மையாக நீ ஜெபிக்கல, ஆகவே சமாதானம் இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுது? நாம் வாசிக்கலாம். 7 வித சமாதானத்தை பற்றி நாம் வேதத்துல வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம்
165வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 119 165வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வேதத்தை நேசிக்கணும். இதோ இந்த வேதம்தான் என்னை சமாதானமாய் இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த வார்த்தையாகிய இந்த தேவன் நமக்குள்ள போகும்போது கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார், சமாதானத்தை தருவார். என் ஜனமே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சாதாரண சமாதானம் இல்ல, மிகுந்த சமாதானம் உண்டு. நீ வேதத்தை உணர்ந்து தேவனுடைய வார்த்தை நீ புசித்து பார். கர்த்தர் நல்லவர் என்பதை புசித்து பார். நீ வேதத்தை வாசித்து, நீ விசுவாசித்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, உயிரோடு இந்த வசனத்தை, அவருடைய வார்த்தைய நீ வாசி, அதை தியானிச்சு பார். வேதத்தை அதிகமாக நேசித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதிகமாக வேதத்தை நேசித்து அதை வாசிக்கணும். 2வது ஜெபிக்கணும். பாருங்க, வேதத்தை கேளாத ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பா இருக்கான். அப்ப நீ வேதத்தை வாசிக்கிறவளாய் ஜெபிக்கிறவர்களாக நீ காணப்படுவாயானால் உனக்கு இடர்ல இல்ல, உனக்கு எந்த சோதனையும் வராது, எந்த சமாதானம் கேடும் வராது. பிசாசு வந்து பாப்பான், இந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கு, என்னால வர முடியல, இந்த வீடு இருட்டாதானே இருந்துச்சு, நான் போயிட்டு வரக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சே, இந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு, என்னால இந்த வெளிச்சத்தை அண்டையில போக முடியல, நான் எதோ செய்யறேன், சண்டைய கொண்டு வர முடியல. பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். நீ வேதத்தை வாசித்து நீ ஜெபிக்கிறவர்களா இருந்தா நீ எங்கேயும் யாரையும் நாடி போக வேண்டியது இல்ல. இருக்கிற இடங்களில் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். என் ஜனமே, ஆகவே நீ வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். நீ அவருடைய வேதத்தை நேசித்த அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்க இடறி போக மாட்டாங்க. சிங்கத்தை போல பாருங்க, வந்து முன் செல்லுவாங்க, பின்னிட்டு பார்க்க மாட்டாங்க, இடறி போக மாட்டாங்க. இன்றையிலிருந்து தீர்மானம் பண்ணுவோம். எத்தனை பேர் நான் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன்? உங்களுக்கு எந்த நேரம் கொடுக்கப்படுதோ அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, வேதத்தை வாசித்து ஜெபியுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில நீங்க வேலையை செய்ய போறீங்க, 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கோ எழுந்து ஒரு அதிகாரத்தை வாசிங்க, ஜெபியுங்க. அப்ப வந்து உங்களுக்கு பூர்ண ஒரு சமாதானத்தை தருவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், 1வது என்ன பார்த்தோம் நம்ம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பார்க்கிறோம், பெரிய சமாதானம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 54:13. எத்தனையோ தரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். ஏன்னா இந்த வசனத்துக்கு, திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியிலே செல்ல வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த திருவசனத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த சமாதானம் உனக்குள்ள வந்து பலிக்கும். வாசிப்போம். உன் பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாரும், உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ, உங்க குடும்பத்துல எத்தனை பிள்ளைகளோ வசனம் என்ன இருக்கு, உன் பிள்ளைகள் எல்லாரும். பிள்ளைகள் ஒருவன் சொல்லல, உங்களுக்கு எத்தனை பிள்ளையை கொடுத்திருக்காங்களோ உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒரு ஆபத்தில் இருக்கும் போது வந்து என்ன செய்ய யாருமே இல்லையே சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இருந்தா தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அவர் வந்து விடுவிப்பார். நீ பிள்ளைகள்லாம் போதிக்கப்பட்டிருக்கணும்.
நீங்க வசனங்களை சொல்லி தரணும். எத்தனை பேர் காலைல எழுந்து பிள்ளைகள் எல்லாரும் காலையில நேரம் இல்லை சொல்லிட்டு போயிடுறாங்க வேலைகளுக்கு. சாயந்தரமாவது உட்கார்ந்து ஒவ்வொரு வசனம் வாசிக்க சொல்றீங்களா பிள்ளைகளை? பிள்ளைகள் போதிக்கப்பட்டு இருக்கணும் பாருங்க. அதுதான் பெரிய சமாதானம். எந்த சமாதானத்தை யாராலையும் தர முடியாது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதான் என்ன சமாதானம்? அது பெரிய சமாதானம். மூன்றாவது மேலான சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 4:7. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்தால் இந்த மேலான சமாதானம் நமக்கு கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். வீடுகளிலிருந்து நீங்க வாசிங்க, நேரம் இல்லாததுனால. 4வது பார்க்கிறோம் புத்தி கெட்டாத சமாதானம். பிலிப்பியர் அதே 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பங்களையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இந்த சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நாம் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் ஜெபிக்கிறோம்? நீ ஜெபிக்கிறவளாய் ஜெபிக்கிற ஜனமாய் இருந்தா உனக்கு புத்தி கட்டாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். 5 பார்க்கிறோம் பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதியுடையவன். உம்மை உறுதியாக, இயேசுதான் எனக்கு வேற வழி இல்ல, நீ தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீ தான் சமாதானத்தை தர முடியும். அந்த உறுதி உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். இந்த வசனம் என்ன இருக்கு? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் வேற எனக்கு தஞ்சம் இல்ல, நீ உண்மைதான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைக்குமா? உனக்கு உறுதி வேணும். கர்த்தரையே நீ நம்பி இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைக்கும்? நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. பூரண சமாதானத்தை தந்து உன்னை பாதுகாப்பார். 6வது பார்க்கிறோம் ஆளுகை செய்யும் சமாதானம். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது என்ன? நதி போல பாயும் சமாதானம். ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம். கடைசியாக எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஜனமே, இஸ்ரவேலே, என் வழியில நீ நடந்தா நலமாயிருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனை அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம் பாருங்க. என் கற்பனைகளை கவனித்து நீ கவனிக்கிறாயா? தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறாயா? இன்று தேவனுடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் நம்மோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? சமாதானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். தலைப்பு என்ன? சமாதானம். சமாதானமாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். பாருங்க, நீ என் கற்பனையை கவனித்தா நலமாயிருக்கும் அப்பா. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போடும். உன் சமாதானம் நதியை போல. நதியை நீ கட்டுப்படுத்த முடியுமா? மண்ணு போட்டு கரை மாதிரி வச்சாலும் அதை அத்துக்கிட்டு ஓடிரும். பாருங்க, உன் சமாதானம் நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். 7 வித சமாதானம். 1 மிகுந்த சமாதானம், 2வது பெரிய சமாதானம், 3வது மேலான சமாதானம், 4வது புத்தி கெட்டாத சமாதானம், 5வது பூரண சமாதானம், 6வது ஆளுகை செய்யும் சமாதானம், 5வது நதியை போல பாயும் சமாதானம். இந்த கால வேளையிலே கூட சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? அந்த சர்வ வல்லமையில தேவனை அவர் சொல்லுற கற்பனைகளை நீ கவனிப்பாயாக.
அந்த வார்த்தைகளை நீ கவனிப்பாயாக. ஆண்டவரே, நித்தம் 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 நித்தமோ சமாதானம் இல்லை, நான் சமாதானம் இல்லாமவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வந்து இப்படி கவலையோடு நீங்க வந்திருக்கிறீங்க? அப்படி நீ வந்திருப்பாயானால் உன் பிள்ளைகள் சமாதானமாய் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். என் தேவன் நல்லவர். சமாதானத்தின் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். நித்த நித்த நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏண்டா அந்த பூமியில பிறந்தோம் என்று நீ நினைக்கலாம். நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன் சரீரத்துக்குரிய தேவைகளை தருவார். நீ சரீரத்துக்குரிய தேவைகளை குறித்து தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவனுடைய ஆவியில நிரப்பப்படுவது உனக்கு கசப்பாய் இருக்கு. தேவனுடைய ஆவியில நீ நிரப்பப்பட்டு வேதத்தை வாசித்து நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். என் ஜனமே, இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தினால நிரப்புங்க. சமாதானத்தின் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா. ஒரு சின்ன வார்த்தையை என்னால சகிக்க முடியல, ஆனா உங்களுடைய பிள்ளை என்று நான் சொல்றேன் அப்பா, எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வந்து நீ பேசுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஒரு மனிதனுக்குள்ள தேவன் வந்து பேசுனா அவன் சமாதானம் பண்ணுவான், விட்டு கொடுப்பான், மன்னிக்கிற சுபாவம் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் பாருங்க உண்டாகணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒருவருக்குருவ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற சுபாவம், மன்னிக்கிற சுபாவம், அது இல்லாத பட்சத்துல உனக்கு சமாதானம் கிடைக்காது. நம்முடைய வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்குன அந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, சமாதான பிரபுவாக நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசினார். வந்து தேவன் என்று அறியாம பேசுறாங்க. பிதாவை நோக்கி நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். தூஷ்ண வார்த்தையில கெட்ட வார்த்தையை பேசுறாங்க, காரி துப்புறாங்க. பாருங்க, நமக்காக சமாதானம் இல்லாமல் உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மை தேவனுடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து இந்த கல்வாரி சிலுவையில நமக்கு சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் பாருங்க நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நாம் அடைய வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை அவமானங்கள்! சின்ன வார்த்தையை உன்னால சகிக்க முடியல, என் பிள்ளை தானே சொல்லிருச்சு, சரி அது வந்து நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, சரி நீ பொறுமையோடு இருந்தா தான் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். இந்த சகிக்கிற தன்மை உனக்கு இல்ல. சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எத்தனோ அவமானத்தை சகித்தார். முள்முடி சூடினோராய் விழாவில குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. என் ஜனமே, இரத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நமக்காக இரத்தமாகிய ஜீவனை தந்து தண்ணீராகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார். இந்த கால வேளையில இயேசுவை நோக்கி பார், கல்வாரி சிலுவையை நோக்கி பார். அவர் உன்னை விடுவிப்பார், உன்னை விடுவிக்க வல்லவர். அவரை நோக்கி பார். சமாதானத்தின் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். கொஞ்சமாவது நீ விசுவாசி. உன் அவிசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவரிடம் வேண்டிக்கொள். ஆண்டவரே, இப்படி சமாதானத்தை தாங்க, வெட்டி வைராக்கியத்தை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, கசப்பு வைராக்கியம் என்னிடத்தில் வேண்டாம் அப்பா, நான் சமாதானமா ஆக வேண்டும் என்றுதான் நான் வாஞ்சிக்கிறேன், என்னால முடியல. நீ சொல்வாயானால் இந்த வேளை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடு. ஆண்டவர் அதுக்கேற்ற கிருபைகளை ஆண்டவர் தருவார். இந்த கால வேளையில நாம் எத்தனை பேரோட சமாதானமா இருக்கிறோம்? அந்த வீதியில வந்து கேட்டா தான் தெரியும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரண பிள்ளை இல்ல. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உன்னதமானவருடைய தேவனுடைய பிள்ளை. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, நீ
தேவனுடைய பிள்ளை, நீ சாதாரணமானவள் அல்ல, நீ உயர்ந்தவள். ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ அடைய வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். உன்னை உயர்த்தும்படியாகவே அவர் அவமானப்பட்டார். உன்னை உயர்த்தும்படியாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இந்த கால வேளையிலும் கூட தேவ சத்தத்தை நீ கேட்கிறாயா? பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய சத்தத்தை நீ கவனமாக நீ கேட்பாயாக. உன்னில் இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற இந்த வைராக்கியம், கசப்பு இருக்குமானால் நீ ஊழியக்காரா இருக்கலாம், பெரிய பெரிய பாஸ்டர்களா, போதகர்களாக இருக்கலாம். அது எங்களுக்கு தான். ஒருவனுடைய வைராக்கியம் இருந்தா இங்க போக முடியாது. நீ விசுவாசியா இருக்கலாம், 40 வருஷம் 50 வருஷம் ஆலயத்துக்கு வரலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உனக்குள்ள கசப்பு இருக்குமானால் நீ இந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று நான் சொல்லல. வேத வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்குவோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்குவோம் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற தேவன். அவர் சத்தத்தையே நம்மளால் கேட்க முடியாது. அவரோடு நாம் ஆளுகை செய்யணும், அவரோடு நாம் வசிக்கணும். பரலோக ராஜ்யத்துல அப்ப போகணும்னா சாதாரணமா அதுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை இந்த கால வேளையில நீ அடைந்து கொள்வாயாக. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். இந்த திருவசனத்துக்கு நான் ஒப்பு கொடுப்போமா? என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? இந்த சர்வ வல்லமையில தேவனுடைய வார்த்தைக்கு, இந்த திரு வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று அந்த சர்வ வல்லமையில தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் சமாதானம் இல்லாமல் நித்தம் ஆண்டவரே நான் காணப்படுகிறேன். இந்த சமாதானத்தை யார் தருவீர் என்று எனக்கு தெரியலையாப்பா. ஆனா உங்களுடைய ஆலயத்துக்கு வர்றது உண்மைதான், ஆனா சமாதானத்தை நீ தருவீர் என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்ததப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, என் வைராக்கியத்தையும் பகையும் நான் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே சமாதானம் பண்ண அதுக்கேற்ற கிருபையை தாங்கப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோமா? இந்த சர்வ வல்லமையில தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். அவருடைய திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. ஒப்பு கொடுக்கிற நேரம். நீ சமாதானம் இல்லாமல் வைராக்கியம் பகையை வைத்து எதையும் நீ சாதிக்க முடியாது என் ஜனமே. நீ எதையும் கூட நீ சாதிக்க முடியாது. உன் பகையை எடுத்து போடு. நீ அப்படி பகையா இருந்தா நீ ஆலயத்துக்கு உன்னால வர முடியாது, தேவ சமூகத்தை தேட முடியாது. உன் சரீரத்தில் பலவீனங்கள் வரும், சோர்வுகள் வரும். உனக்குள்ள பகை இருக்கு, அந்த பகையை நீ எடுத்து போடு. இந்த பகையை எடுத்து போடுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. இறங்கி வா, நீ அதை விட்டு இறங்கி வா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு வா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறீர், எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ தந்தது, நான் ஒன்றும் இல்ல, நான் ஒன்றும் இல்லப்பா. வெறுமையாக்கு. தன்னை ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு வருவதே மெய்யான தாழ்மையா இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மை படுவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பூர்ண சமாதானத்தை கர்த்தர் தாமே தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னேசு தேடி வந்தார், இந்த நது கண்ணீர் கண்டார், ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னேசர் தேடி வந்தார், இந்த நது கண்ணீர் கண்டார், ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் கர்த்தரை உனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குவாயாக. மனுஷன் கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் இறக்கம் செய்வான், வானத்தை கிழித்திறங்கி
சத்துருவை முறியடிக்க வானத்தை கிழித்திறங்கி சத்துருக்களை முறியடிக்கிறோம். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடிக்க ராஜாதி ராஜ ஜெயம் என்றும் ஜெயமே. என்னை தேடி வந்தார் இந்த உனது கண்ணீர் தேடி வந்திருக்கிறார். கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் இந்த உனது கண்ணீர் கண்டார். ஏழையை கூடவே பராக்கிரமசாலி அவர் சுமாயிரே கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சுமாயிரே உனக்காய் யுத்தம் செய்வேனென்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். என்னை கரங்களை தட்டி வல்லம 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 சமாதானத்தை கர்த்தர் சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும் கூடவே இருந்தாரே. என்னை தேடி என்னோடு கூடவே இருந்தாரே. மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலன் அளித்து புதிய ஜீவானை பலனை அளிக்கிறவர் பலனை தருகிற தேவன் சுற்றி சூழ்ந்திட்ட பலன் அளித்து புதிய ஜீவானை அக்கினி சோதனைகள் அலையன மோதிடினோ பாதையிலா காத்திரஞ்சோ. அக்கினி சோதனைகள் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏழையனோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏழையனோடு கூடவே இருந்தாரே. தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏழையனோடு கூடவே இருந்தாரே. என் மகளே, யுத்தமோ என்னுடையது, யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது. ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். சமாதானத்தின் கர்த்தராய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். உன் ஜீவியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமையுள்ள தேவன் சேனைகளின் கர்த்தர். நான் யுத்தம் செய்வேன். நீ சும்மா இரு. உன் நாவினால என் நாமத்தை நீ உயர்த்தி கொண்டு இரு. துதிகளை செலுத்து. நானோ உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பராக்கிரமசாலியவர். சும்மாயிரு உனக்காய் சேனைகளின் கர்த்தர் பராக்கிரமசாலி. யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி
போற்றி பாடுவேன். அந்த வார்த்தையை விசுவாசி, எனக்காய் யுத்தம் சந்தேகப்படாதே. செய்து ஜெயமதை விசுவாசித்தால் வாங்கி தேவனுடைய தந்தார். மகிமையை காண்பாய். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேனின் சேகலபத கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேனை எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனைகளின் கர்த்தர் யுத்தம் செய்து அவர் இறங்கி இருக்கிறார். ஜெயமதை வாங்கி தந்தார். ஆமென். வாழ்நாளெல்லாம் உனக்கு ஜெயத்தை தருவார். போற்றி பாடுவேன். சேகலபல துடா துடா லவலகதிடவடா. ஜெயமதை வாங்கி ஆமென். தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை கரங்களை தட்டி போற்றி தட்டி தட்டி பாடுவேன். தட்டி 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 எனக்காய் சேனைகளின் கர்த்தரை யுத்தம் கூப்பிடு. செய்து ஜெயமதை வல்லம வல்லம வாங்கி வல்லம தேவ தந்தார். வல்லமே. வாழ்நாளெல்லாம் ஆமே அவரை சேகலபல போற்றி துடா பாடுவேன். வல்லகதிடா மலகதிடா. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேகலபல துடா மலகதிடபலா. சேகலபல பல பல துடா 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 சேகலபல கதிடா மலகதிடா மலா துடா. ஆமே ஆண்டவரே, தமது ஜனத்துக்கு ஆண்டவரே பலன் தந்து சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சமாதானத்தை பலன் தந்து சமாதானத்தை அருளி ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். சீக்கிரம் கதிடா. ஆமென். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி உடைய திருவசனத்தின் படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தாமே வந்து அநேக ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி, கனம், மகிமையும் எல்லாவருக்கே செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீ நடத்தி தந்தீரே, ஜெயமாய் நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதி நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன ஆண்டவரே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இப்பொழுது பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நீர் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, உடைய திருவசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தபடியால் ஆண்டவரே கர்த்தாவே, பூர்ண பரிபூர்ண சமாதானத்தினாலும் மிகுந்த சமாதானத்தினாலும் பெரிய சமாதானத்தினாலும் இந்த 7 வித சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே சமாதானத்தை பலனை தந்து சமாதானத்தை அருளி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். சமாதானத்துடனே வீட்டுக்கு திரும்பி போ சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தை தந்து சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர், வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கொண்டு வாங்க. இந்த இடம் முழுவதும்
உடைய ஆத்துமாக்களினால நிரப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக புதிய ஆத்துமாக்களை தந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீர் வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் நீ வெளிப்படும் பொழுது, எக்கால சத்தம் கேட்கும் போது உம்மை சந்திக்க மறுரூபத்தின் சரீரத்தை எங்களுக்கு தாங்க. உம்மை கர்த்தாவே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. சீக்கிர திருமலக்கத்திடமானார் ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஒருவராகிலும் கெட்டு போவது நமக்கு சித்தம் இல்லை. அனைவரும் மனம் திரும்பும்படியாக நீ வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ இறங்கி ஆண்டவரே நீ மத்திய ஆகாயத்தில் நீ வெளிப்படும் போது, எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உம்மை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.